அமெரிக்கா, ஈரான் யுத்தத்துல அமெரிக்காவுக்கு படுதோல்வி தான் கடைசி வரை மிஞ்சும். எத்தன தடவ ட்ரம்ப் குட்டிக்கானம் போட்டாலும், ரிசல்ட் என்னமோ நெகட்டிவ் தான். என்ன ஒண்ணு ஒவ்வொரு குட்டிக்கானத்துலயும் நான் அத சாதிச்சேன், இத சாதிச்சேன்னு சொல்லிக்கலாம். ஆனா ரிசல்ட் ஒரு நாளும் வரப்போறது இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இந்த யுத்தம் நகர்ந்து போய்க்கிட்டு இருக்கு. காரணம் பேச்சுவார்த்தையில தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு ட்ரம்ப் சத்தியம் பண்றாரு. எங்க போற பக்கம், வர பக்கம் எல்லா பக்கமும் சத்தியம் பண்றாரு. பேச்சுவார்த்தையில நாங்க இல்ல அப்படின்னு சொல்லி ஈரான் இந்த பக்கம் சத்தியம் பண்ணுது. எப்பயுமே பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு நடக்கும். 2 பேருமே அடம் பிடிப்பார்கள் அங்க உட்கார்ந்துகிட்டு. ஆனா இங்க மட்டும் தான் பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கே அடம் பிடிக்கிறாய்ங்க. எது ஒருத்தன் பேசுறேங்கிறான், இன்னொருத்தன் நான் பேசலன்ட்டான். சரி, இதுல இந்த பக்கம் அமெரிக்க ஆதரவாளர்கள் கிட்ட கேட்டா, ஆமா நாங்க பேசுறோம், ஈரான் பொய் சொல்லுது அப்படிம்பார்கள். ஈரான் ஆட்கள்ட்ட கேட்டா அவர்களும் அதே தான் சொல்லப் போறார்கள். அமெரிக்கா பொய் சொல்லுது அப்படின்னு. ஆனா நிலைமை என்ன அப்படின்னா, பேச்சுவார்த்தை நடக்கிற மாரி எந்த விஷயமுமே அறிகுறியுமே இல்ல. காரணம் என்ன? ராஜதந்திர ரீதியில வெளியில உள்ள பிளேயர்க முடிச்சு வைக்க துடிக்கிறார்கள். ஆனா அமெரிக்கா இதுல ஒரு எஃபோர்ட்டும் கிடையாது. குறிப்பா ட்ரம்ப் இதுல ஒண்ணுமே கிடையாது. எது பேச்சுவார்த்தை ஜோன்லயே அவர் கிடையாது. அவர் தப்பிக்கிறக்காக மட்டுமே இந்த விஷயத்த சொல்றாரு. எது யுத்தத்துல இருந்து தப்பிக்கிறது, அதே மாரி அவரோட சம்பாத்தியத்துல இருந்து தப்பிக்கிறது. நல்லா மார்க்கெட் என்னமோ இவர் வீட்டு ஆபீஸ் மாரி வச்சு செஞ்சுகிட்டு இருக்காரு. பையன பொறுத்தவரை கேட்கவே வேணாம். கிரிப்டோ, கேம்பிளிங் மார்க்கெட்டு அம்புட்டுலயும் அந்த ஆள் வச்சு செஞ்சுகிட்டு இருக்காரு. சரி கிடக்கட்டும். இப்ப இப்படி ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வார் போய்க்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு அடுத்த அடி ஆரம்பம். அமெரிக்காவுக்குன்னு இல்ல, ஈரானுக்கும் அடுத்த அடி ஆரம்பம். காரணம் என்ன? ஸ்டீல் பிளான்ட்ட தொட்டார்கள். அடுத்து எனர்ஜி டிவிஷன தொட்டார்கள். பதிலுக்கு இப்ப இஸ்ரேலோட எனர்ஜி டிவிஷன தொடுறார்கள். அத விரிவா வேற ஒரு வீடியோல பார்ப்போம். இங்க பார்க்கறது என்ன அப்டின்னா, ஒரே நேரத்துல ஈரான் 2 பேருக்கும் அடி குடுக்குது. ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு குடுக்குது. அத அடுத்த வீடியோல பார்ப்போம். தேசபக்தியில பார்ப்போம். இங்க அமெரிக்காவுக்கு குடுத்த அடிய மட்டும் பார்ப்போம். அமெரிக்காவோட பேஸ்கள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகுது. அந்த பேஸ்கள தாண்டி வீரர்கள் ஒளிஞ்சிருக்க இடம் அப்டின்னு சொல்லி நார்மலான ஜெனரலான ரெசிடென்ஷியல் குடியிருப்புக்குள்ள தான் பல 100 வீரர்கள வச்சிருக்கார்கள். அதே மாரி மெயினான கமாண்ட் சென்டர்ஸையும் மாத்திட்டார்கள். எல்லாமே ரெசிடென்ஷியல் பில்டிங்குள்ள இருக்கு. ஆனா ஃபுல்லா அமெரிக்க ஆட்கள், அமெரிக்க ராணுவமே ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு அந்தந்த பில்டிங்க. இத ரொம்ப ரகசியமா காக்குறார்கள். இப்ப அப்படி ஒரு பில்டிங்க தான் ஈரான் பிடிச்சிருச்சு. ஐடென்டிஃபை பண்ணது மட்டும் கிடையாது. ஆளில்லா விமானத்த வச்சு வெற்றிகரமா தாக்கிட்டோம் அப்படின்னு அறிவிச்சுட்டார்கள். ஈரான பொறுத்தவரை அதாவது ஈரான், அமெரிக்கா யுத்தத்துல அமெரிக்கா வாங்குற அடிகள அமெரிக்கா ஒத்துக்க மாட்டேங்குது. சமீபத்துல கூட ஒரு ஏர்போர்ட்ல அமெரிக்க விமானம் சிதறி கிடக்கிற ஃபுட்டேஜே ரிலீஸ் ஆச்சு. அமெரிக்கா இல்லேன்னும் சொல்லல, இருக்குன்னும் சொல்லல. ஈரான பொறுத்தவரை கிளைம் பண்ணிட்டு போயிட்டாய்ங்க அவனுங்க பாட்டு அடுத்த வேலைய பார்க்கறக்கு. அண்ணன் அமெரிக்கா எதையும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். இப்ப ஒரு ஸ்டேஜ் மேல போய் நான் ஆமான்னும் சொல்லல, இல்லேன்னும் சொல்லல. இந்த கேள்வி நீ என்னைய பார்த்து கேட்கல பார்த்துக்க அப்படின்ட்டு போயிடுறாய்ங்க. அதனால இந்த பக்கம் "ஏன்னாப்பா உங்களோட முக்கியமான கமாண்ட் சென்டர் அடி வாங்கியிருக்காமே" அப்படின்னு கேட்டோம்னா, பதில் வரப்போறதில்ல. இன்னும் ஒரு பதிலும் கேட்கவும் இல்ல. ஆனா ஈரான பொறுத்தவரை அறிவிச்சிருக்கார்கள். இதுல எங்கிட்டு வில்லங்க வருது அப்படின்னா, அமெரிக்கா இந்த விஷயத்த மூடி மறைக்கிறது கொஞ்சம் சிரமம். ஏன் அப்படின்னா 200க்கும் மேற்பட்ட உயர்மட்ட அதிகாரிகள். அதாவது அது ஒரு கமாண்ட் சென்டர்ஸ். பொதுவாவே இவர்கள் ரெசிடென்ஸ் பில்டிங்ல தாக்குறேன், அவனுங்க தங்கி இருக்க இடத்தையும் தாக்குவேன், தூங்கிக்கிட்டு இருக்க இடத்தையும் தாக்குவேங்கிற மாரி அவர்கள் கமாண்ட் சென்டரே கொண்டு போய் ரெசிடென்ஷியல் பில்டிங்குள்ள தான் வச்சிருந்தார்கள். அதுல இப்ப பெரிய அளவுல மாட்டிக்கிட்டார்கள். 200 பேரு முக்கியமான திட்டங்களுக்காக உட்கார்ந்து இருக்கும்போது, நாங்க கதைய முடிச்சுட்டோம். மொத்த பேருக்கு டிக்கெட்ட கிழிச்சு கையில குடுத்துட்டோம் அப்படிங்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய லொகேஷன்ல ஒரு பில்டிங் பத்தி எரியுது. அதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் வேணாம். ஏகப்பட்ட ஃபுட்டேஜஸ் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா 200 பேர் பலியா அப்படின்னு கேட்டா, அமெரிக்கா கன்ஃபார்ம் பண்ணணும். ஈரான பொறுத்தவரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்த வேலைய நோக்கி போய்ட்டார்கள். ஏன்னா அவர்கள் இஸ்ரேல நோக்கி கிளம்பி போய்ட்டார்கள். அமெரிக்கா இன்னமும் கன்ஃபார்ம் பண்ணல. இது ஒரு முக்கியமான சம்பவமா மாறிரும். காரணம் ட்ரம்ப்புக்கு இது பெரிய அளவு ஒரு அசிங்கமா போயிரும். ஒரே நேரத்துல 200 வீரர்கள் இறப்பு ஒரு பக்கம். கரெக்ட்டா இடத்த ஐடென்டிஃபை பண்ணிட்டாய்ங்க அப்படிங்கிறது 2வது. அந்த இடத்த பாதுகாக்கிற அளவு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லைங்கிறது 3வது. இந்த மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் அடுக்கி ட்ரம்ப்போட டேபிள்ல தூக்கி வீசும்போது, ட்ரம்ப்ப பொறுத்தவரை அவர் ஒரு அரசியல்வாதி. ஒரு பிசினஸ் மேன். 2 கலவை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல அரசியல்வாதி ட்ரம்ப் என்ன செய்யக்கூடும் மேக்ஸிமம் அப்படின்னா, இதுக்காக பழி வாங்குறதுக்காகவே நான் துருப்புக்கள ஈரானுக்குள்ள இறக்குறேன் அப்படின்னு சொல்லி இறக்குறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு.
காரணம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரையுமே பெரிய அளவு சொன்னுச்சு. நாங்க ஈரானுக்குள்ள ஆட்கள இறக்குற ஐடியாலாம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு. ஏன்னா ஈரானுக்குள்ள இறக்குனார்கள் அப்படின்னா, ஒரு சில வாரங்கள்ல முடியக்கூடிய ஆப்பரேஷனா மாறாது. இ இ வான்வழி தாக்குதலே 1 மணி நேரத்துல முடிஞ்சிரும்னு நெனச்சு 1 மாசத்த தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் சொன்ன டேட்டே 3லிருந்து 4 வாரம். அந்த ஆள் சொன்னதால் தாங்க ஓடுது அப்படின்னு நம்ம ஆட்கள் திட்டக்கூட கூடும். உண்மையும் கூட அது. அதே சமயம் துருப்புக்கள் உள்ள இறங்குனா கதையே வேற மாரி மாறி போயிரும். இதுல இஸ்ரேலுக்கு தலைவலி அங்கேயே இருக்கு. காசால வேணும், லெபனான்ல வேணும், இன்னும் பல இடங்கள்ல வேணும். இத தாண்டி அவர்கள் கிட்ட மேன் பவர் கம்மி. மக்கள் தொகையே கம்மி. அப்புறம் எங்கிட்டு ஒரு பெரிய ராணுவத்த கொண்டு வந்து இங்க இறக்கி விடுறது. இங்க இறக்கி விட்டா அந்த ராணுவம் எவ்வளவு சேதாரத்தோட திரும்பும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதனால இதெல்லாம் பார்த்துட்டு தான் இறங்குவார்கள். அதுக்கு அவர்கள் நாங்க இறங்கவே மாட்டோம். போங்கடா அப்படின்ட்டாய்ங்க. ஆனா இப்ப நாங்க இறங்குறோமா, இல்லையா அப்படிங்கிறத 2 நாட்கள்ல இருந்து 2 வாரத்துக்குள்ள எங்க முடிவுகள நாங்க அமெரிக்காவுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த சூழ்நிலை எல்லாம் அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிறனால, இறங்கி தான் ஆகணும் அப்படின்னு அமெரிக்கா தள்ளிவிட்டா, ஏதோ ஒரு யூனிட்ட அனுப்பி தான் ஆகணும். அண்ணன் அமெரிக்கா கிட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு யூனிட்ட ஏதோ ஒரு பக்கம் அனுப்பி தான் ஆகணும். ஒருவேள அதுக்கு தயாராகிறார்களா? அப்படிங்கிற பெரிய பிரச்சனையும் வருது. ஒருவேள அமெரிக்க துருப்புக்கள் உள்ள இறங்குனாலும் சரி, இப்ப இந்த ஸ்டீல் பிளான்ட், எனர்ஜி பிளான்ட், இந்த கமாண்ட் சென்டர் இந்த வரிசைகள் போம்போது, இந்த யுத்தம் சத்தியமா உலகத்துக்கு நல்லது கிடையாது. இந்த நிமிடம் நிறுத்தினா கூட, மாத கணக்குல இருந்து வருட கணக்குல இதோட தாக்கத்த உலகம் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, முடியறதே கன்ஃபார்ம் ஆகல. மாத கணக்குல இருந்து வருட கணக்குல ஆகும். எது? யுத்தம் முடியறக்கே அப்படின்னா, ஏறக்குறைய பல வருஷங்கள உலகம் வேற விதமா அணுக வேண்டியது வரும். போட்ட திட்டத்தெல்லாம் அழிச்சுட்டு வேற திட்டம் போடு. அதுலயாச்சும் தேறுமான்னு பார்ப்போம். அப்படிங்கிற மாரி கிளம்பி போணும். என்ன நடக்குதுங்கிறத விரிவா பார்ப்போம். அதே மாரி இவர்களோட எனர்ஜி டிவிஷன் ஸ்ட்ரைக்ஸ்ல நம்ம தேச பத்தியில விரிவா பார்ப்போம்.